அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க 5 பவுனுக்குள்ள, அதாவது 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசு 2026ஆம் ஆண்டுக்கான வாக்குறுதியில் இந்த நகை அடமான கடன்களுக்கும் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. 5 பவுனுக்குள்ள இருக்கணும். ஸோ அதை நாங்கள் தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இந்த 5 சவரன் நகைக்கடன் அடமான கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு, தள்ளுபடி வாங்குறதுக்கு யார் யார் தகுதி உள்ளவங்க, யார் யார் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெயர் பட்டியலை தயாரித்து அதை ஆன்லைன்லேயே நாங்கள் வெளியிட போகிறோம். ஸோ இது செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் தேதியிலிருந்து இதற்கு நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்கள் நகைகளை மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறாங்க. அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க, அறிவிப்பும் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுங்க. ஸோ இது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தகுதி உள்ளவங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த தகுதி உள்ளவங்க யார் யார், தகுதி இல்லாதவங்க யார் யார், என்ன ரீசன் அப்படின்றதுக்கான முழு தகவலையுமே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தாங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? ஸோ 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி தகுதி உள்ளோர் யாரு, தகுதி இல்லாதவங்க யாரு அப்படின்றத தயாரிக்க குழு அமைக்க, அதாவது பெயர் பட்டியலை தயாரிக்க ஒரு குழு அமைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த தயாரிப்புல என்னென்ன நடக்க போகுது அப்படின்றதையும் பார்க்கலாங்க, சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க, சரிங்களா? இதுல நகை அடமான கடன்கள் பெறுவதற்காக, அதாவது தள்ளுபடி பெறுவதற்காக தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு, தகுதி உள்ளவங்க யார் யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தகுதி இல்லாதவர்களை பார்த்துருப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அதாவது 2021ஆம் ஆண்டுல இருந்து இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செஞ்சுட்டு வராங்க. அதுல 31/3/2021ஆம் நாளுக்கு பிறகு நகைக்கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள், ஓகேங்களா? நீங்க ஒருவேளை நகைக்கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா பயிர்க்கடன் தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடி நீங்க வாங்கிட்டீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? குடும்ப அட்டையின்படி இடம்பெற்றுள்ள அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஒருவேளை நீங்க நகைக்கடனை முழுமையா செலுத்திட்டீங்க ஸோ அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அல்லது ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை அதாவது ஒரு நகை ஒன்று
சரியா வந்து 5 பவுன் இருக்கலாம், இல்ல 2 பவுன் இருக்கலாம், 2 1/2 பவுன் இருக்கலாம். இந்த மாரி கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மினிமம் 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதய அன்ன யோஜனா ஏஏஒய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடியே கிடையாது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. நகைகளே இல்லாம ஏட்டளவில் ஒரு குருட்டாம்போக்குல வந்து வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி போலி நகைகளுக்கு வந்து வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற்ற விருப்பம் இல்லாதவர்கள் படிவம் 3ல் உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சார்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு இந்திய குடிமகனா இருக்கீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது 38 மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அட்ரஸ்ல இருக்கணும். ஒருவேளை நீங்க வந்து ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த ஸ்டேட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போலதான் ஆதார் அட்டையிலையும் முகவரி, அதாவது உங்களுடைய அட்ரஸ் வந்து ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலம் இருந்தாலே உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்றதையும் தெளிவா சொல்லியாச்சுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம வந்து யார் யார் இந்த நகைக்கடன் பெறதுக்கு தகுதி உள்ளவங்க யார் யாருன்றதையும் தெளிவா பார்க்கலாம். அரசாணையின்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்றத பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் வழங்கப்படும். தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். தற்போது தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்களுக்கு தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான மென்ஷனா அப்டேட்டாக கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ யார் யார் இந்த நகைக்கடன் பெற தகுதியா, அதாவது நகைக்கடன் பெற்றவர்கள், தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியானவங்க, யார் யார் தகுதி இல்லாதவங்க, அதுக்கான காரணம் என்ன, ஸோ அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியாச்சு. இதற்கான லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரம் அப்படின்னா 2ஆம் வாரத்துல வெளியாகும். அது வெளியானதுக்கு அப்புறம் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய நகை அடமான கடன்களுக்கு அனைத்தும் தள்ளுபடி கிடைக்கும். தள்ளுபடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய நகைகளை ஈஸியா நீங்க மீட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தடுத்த வீடியோல மறக்காம சந்திக்கலாம். தேங்க்யூ.